மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல ரொம்ப சூப்பரான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப நம்ம அம்மு பாப்பா, காவேரி இவங்க தான் என்னோட மிஸ்ஸு அப்படின்னு சொன்னதிலிருந்தே விஜய்க்கு தூக்கமே வரல. தாத்தா கிட்ட போய் கேட்டுறலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நேர்ல போய் காவேரிய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவங்கள கேட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்ல. காலையில எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே பாப்பாவ ஸ்கூலுக்கு அழைச்சுக்கிட்டு போகணும். போய் காவேரிய பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில, "சாப்பிட்டது போதும் வா" அப்படின்னு கூப்பிடுறாப்ல. அது மட்டும் இல்ல, ஷூ சாக்ஸ் போடுறப்ப கூட ரொம்ப அவசர அவசரமா போட்டு, சீக்கிரமாவே ஸ்கூலுக்கும் அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்ல. அங்க போயி நான் பிரின்சிபால பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேரா பாப்பாவ அழைச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்க்கே வந்துடுறாப்ல. இங்க தான் காவேரி இன்னைக்கு லீவ் ஆச்சே. பார்த்தா வேற ஒரு மிஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பிரின்சிபால போய் பார்த்து, "நேத்து என்னோட பாப்பா கீழ விழுந்துருச்சு. அதனால அவங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இன்னைக்கு வரலையாட்டுக்கு" அப்படின்னு உடனே, "ஆமா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் குடுங்க. நான் நேர்ல பார்த்து சொல்லிக்கிறேன்" அப்படின்ன உடனே, "பொதுவா யாருக்கும் குடுக்க மாட்டோம். நீங்க இவ்வளோ கேட்கறதுனால நான் குடுக்குறேன்" அப்படின்னு அட்ரஸையும் குடுத்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் அங்க காவேரி இருந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு காவேரியும், காவேரியோட அம்மாவும் தான் வெளியூர் போயிட்டாங்க இல்லையா? யமுனாவ பார்க்கறதுக்கு. அங்க பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சு காவேரியோட ஃபோட்டோவ காமிச்ச உடனே, "ஆமா இவங்க இங்க தான் இருக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் தான் இருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம காவேரியும், காவேரியோட அம்மாவும் யமுனாவ பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கே போயிட்டாங்க. அங்க இந்த மாதிரி விஜயோட சித்தப்பா பார்த்ததா சொல்றாங்க. ஸோ அவங்க நம்ம இதுக்கப்புறம் எதுவும் அவங்கள பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. இங்க விஜயோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினால நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. காவேரிக்கும் இன்னும் பழசுலாம் ஞாபகத்துக்கு வரல. அந்த சாரதா கிட்டயும் நம்மலாம் வெளிநாட்டுல இருக்கோம்னு பொய் சொல்லி வச்சிருக்கேன். அதனால அவங்க இனிமேக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம விஜய் அதிரடியா என்ட்ரி குடுத்துர்றாங்க. என்ட்ரி குடுத்த உடனே, "தாத்தா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். இப்போ உண்மைய தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரிக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.